ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்திலேருந்து ஆர்மி ரீஎமௌண்ட் வெட்டனரி கார்ப்ஸ் 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி ஆஃபீஸருக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் இதுக்கான லிங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் 61,300 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindianarmy.nic.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20/5/2024 படி இந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி ஆஃபீஸர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேலுக்கு 12 வேகன்சியும் ஃபீமேலுக்கு 3 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸில் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள், தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் இதுக்கான இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் இதுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். ஸ்டேஜ் 3ல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் இதுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 25 ஏப்ரல் 2024 இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 ஜூன் 2024 வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும், அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல், இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில வேலை நிமித்தமாக நம்மளோட தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ண. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.